ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா? ஊருக்கு கொடுத்து விட்றதுக்கு ஈரோட்டுக்கு என் மாமனார் இருக்குங்க. அப்பா ஃபோன் பண்ணியிருந்தார், என்னம்மா சமையல் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதெல்லாம் சமைச்சப்பா, நீங்கள் இதப்பா வரலை அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னப்பா சாப்பிட்டீங்கன்னு, தயிர் சாதம் சாப்பிட்டோமா அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக போச்சு. அதனால் சரிம்மான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். திடீர்னு எல்லாத்தையுமே எங்கள் அத்தைகிட்ட கொடுத்து விடலாம், மாமனார் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து விட்டேன். எங்கள் அத்தைக்கு ஒரே அழுகே ஒரு மாதிரியே போயிட்டாங்க. மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கா, கார் வேறு அங்கே நிற்கிது, டாக்ஸி இங்கே உள்ளே திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதோட கிளம்பிட்டாங்க. நம்மளுக்கு ஒரே ஃபீலாக ஆகிப்போச்சு. 2 நாளாக வீட்டில் ஒரே ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் வீடு பழைய மாதிரி அமைதியாகிடும். எங்கள் அத்தைக்கு இவனு பொம்பளை பிள்ளைய பிறக்கணும் ரொம்ப ஆசை. பையனாக பிறந்தாட்டி எங்கள் அத்தைக்கு ஒரே கஷ்டம். அதுக்கப்புறம் தம்பிக்கு சாப்பாடு செய்கிறேன்லாம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பருப்பு போட்டு கேரட்டு பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு பீக்கங்காயெல்லாம் போட்டு சமைச்சு குடிச்சு கொஞ்சம் பருப்பு மேலே கொடுத்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி அப்படி சமைச்சு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு நைட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் குலோப் ஜாமுக்கு. இன்றைக்கி போட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியாமல் கொஞ்சம் கால் வலிச்சதுனால நான் செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி நைட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இல்லாட்டா வேணா இருந்துட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. குண்டு குண்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம குலோப் ஜாம் வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதுவும் நல்லா இருந்துச்சு. இதுவும் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதோட சரி செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமே. நம்மளுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்தா தான் வீடு நல்லாயிருக்கும். அதோட எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. சிங்கில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம சமைச்சது அதெல்லாம் நாளைக்கு பார்க்க முடியாது. காலைல வந்ததும் இப்போ கிச்சனுக்கு அசிங்கமாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போவே க்ளீன் பண்ணிடணும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.